ஒரு வீடியோ பார்த்தேன், நல்ல கவனிங்க. அந்த வீடியோல சிந்தை பிறழ்வு உள்ளவங்க இல்லையா, அந்த மாதிரி குட்டி குட்டி பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சுக்கிறாங்க. ஓடிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளை அந்த எல்லை கோட்டு பக்கத்துல வந்தோட கீழே விழுந்துருச்சு. எல்லாரும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து few செகண்ட்ஸ்ல பின்னாடி அதே மனப்பிறழ்வு கொண்ட ஒரு பிள்ளை அப்படியே தத்தி தத்தி என்ன செஞ்சது, ஓட்டப்பந்தயத்துல ஓடி வந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு எப்படியோ அந்த ஹோம்ல ட்ரெயின் பண்ணிருக்காங்க அந்த பிள்ளைகளுக்கு. அதுவும் உற்சாகமா ஓடி வந்துட்டு ஒரு பிள்ளை இந்த இவன் விழுகிறத பார்த்துட்டு தள்ளி போய் அந்த கோல் செட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து நின்றுட்டு அதை கிராஸ் பண்ண மாட்டேன்னு அப்படி வந்து நின்றுச்சு. இழைச்சிட்டு அவன் விழுந்து கிடக்கிறான். அவன் தானே முன்னாடி வந்தான், அவனுக்கு தானே அந்த தகுதி இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளை திரும்பி போய் அந்த குழந்தைய அப்படி தூக்கி சப்போர்ட் கொடுத்து கூட்டிட்டே வருதுங்க. இவங்க இப்படி கூட்டிட்டு வரும்போது பின்னாடி ரெண்டு பிள்ளை வேகமா வந்துருச்சு. அது நினைச்சிருந்தா டக்குனு கிராஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருக்கலாம். ஆனா அந்த பிள்ளைகள் ஓடல. அந்த பிள்ளைகள் சேர்த்து அந்த பக்கம் ரெண்டு கையை பிடிச்சிட்டு 4 பேரும் ஒன்னா அந்த கோட்டை கிராஸ் பண்ணாங்க பாருங்க. எனக்கு கண்ணீர் தாங்க முடியல. கிறிஸ்தவத்தில் இப்படி பார்க்க முடியுமா ஆண்டவரே? பார்க்கணும். 500 பேர் இருந்தாலும் சரி, 50,000 பேர் வந்தாலும் சரி, சபைக்குள்ள கண்டிப்பா இப்படித்தான் பார்க்கணும். ஒரு ஆளில சொல்லுங்க பாப்போம். பைபிள் சொல்லுது, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை நீங்கள் குற்றமாய் நிர்ணயிக்காம நீங்க அவங்களை என்ன செய்யுங்க, கை பிடிச்சு தூக்கி விடுங்க. விசுவாசத்துல பலவீனம் வரும், அற்ப விசுவாசம் வரும். ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவை பார்த்து நடந்து வரும்போது, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா, ஏன் பயப்பட்ட நீ முதல்ல அப்படின்னு சொல்லி தண்ணியில ஆழ்ந்து போன விடல, கையை பிடிச்சு உதவி செய்கிறார். இன்றைக்கு ரட்சிப்பு கேட்ட உங்க விசுவாசம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஒத்தாசையை அனுப்புவார், நீங்கள் பலப்படுவீர்கள்.